தாவேகா கட்சிக்கொடி காரில் நள்ளிரவு அராஜகம். பானிபுரி கடை மீது காரை மோதி மதுபோதை வாலிபர்கள் ரகளை. கோவையில் பொதுமக்களிடம் சிக்கி தப்பி ஓடி ஸ்டேஷனில் தஞ்சம். பாதிக்கப்பட்ட ஏழை வியாபாரிக்கு நியாயம் வழங்காத போலீசார். முற்றுகையிட்ட பொதுமக்கள் கோவையில் தீயாய் பரவும் வீடியோ. கோவை கண்ணப்ப நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கொடி கட்டி காரில் வந்த 4 போதை வாலிபர்கள் சாலை ஓரம் பானிபுரி வியாபாரம் செய்து வந்த ஏழை வியாபாரியின் தள்ளுவண்டி மீது காரை மோதி பயங்கர ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களிடம் இருந்து தப்பிக்க ஓடிய அந்த போதை ஆசாமிகள் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கோவை கண்ணப்ப நகர் பகுதியில் தென்றல் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கூடம் ஒன்று இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் நேற்று வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கொடி கட்டப்பட்ட கார் ஒன்றில் 4 இளைஞர்கள் மது அருந்துவதற்காக வந்துள்ளனர். அவர்கள் தங்களது காரை மதுபான கூடத்தின் எதிர்ப்புறமாக அமர்ந்துள்ள புறங்காவல் நிலையம் அருகிலேயே நைஸாக நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். நாள் முழுவதும் மது அருந்திவிட்டு இரவு நேரத்தில் அதிக போதையில் தங்களது காரை எடுக்க அவர்கள் வந்துள்ளனர். அப்போது காருக்கு முன்பாக கண்ணப்ப நகர் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் வழக்கம் போல தனது தள்ளுவண்டியில் பானிபூரி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். காரில் ஏறிய அந்த 4 போதை வாலிபர்களும் வழி விடுமாறு ஏழை வியாபாரி லக்ஷ்மணனிடம் ஆக்ரோஷமாக காரை எடுத்து லக்ஷ்மணனின் பானிபூரி தள்ளிவண்டி மீது டமார் என மோதியுள்ளனர். வண்டி சேதம் அடைந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த லக்ஷ்மணன் தட்டி கேட்டபோது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த அந்த 4 வாலிபர்களும் அவருடன் தகாத வார்த்தைகளை பேசி ரகளையில் ஈடுபட்டனர். பயந்து போன லக்ஷ்மணன் அக்கம்பக்கத்தினரை உதவிக்கு அழைக்கவே அங்கு திரண்ட பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடம் அந்த போதை ஆசாமிகள் அராஜகமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரகளை செய்த 4 பேரையும் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்க முயன்றனர். பொதுமக்கள் தங்களை சூழ்ந்து கொண்டதை அறிந்த அந்த 4 வாலிபர்களும் கூட்டத்தில் இருந்து அலறி அடித்துக்கொண்டு தப்பி ஓடி அருகிலிருந்த காவல் நிலையத்திற்குள் புகுந்து தஞ்சம் அடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆத்திரத்தில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை வியாபாரி லக்ஷ்மணனுக்கு எவ்வித நஷ்டேடோ அல்லது நியாயமோ பெற்றுத்தராமல் தாவேகா கட்சி கொடியுடன் வந்த நபர்களுக்கு காவல்துறையினர் ஆதரவாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். இதனிடையே போதை வாலிபர்களின் இந்த அராஜகத்தையும் பொதுமக்களின் கொந்தளிப்பையும் அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் துல்லியமாக படம் பிடித்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.